எமில் சியோரான் விரக்தியின் உச்சியில் வாழ்ந்த தத்துவஞானி. எமில் சியோரன் ஒரு எழுத்தாளர் மற்றும் தத்துவஞானி. அவர் 1911 இன்னைக்கு ருமேனியால இருக்கிற ரசினாரிங்கிர் ஊர்ல பிறந்தார். இவரோட எழுத்துக்கள் ரொம்ப இருண்டதாகவும் எதுலயுமே அர்த்தம் இல்லைன்னு சொல்ற மாதிரியும் நைகிலிஸ்டிக், ஆனா அதே சமயம் ஒரு விதமான அழகுடனும் இருக்கும். இதனால இவரை விரக்தியின் மாபெரும் எழுத்தாளர்களில் ஒருத்தரா பலரும் கொண்டாடுறாங்க. அவரோட தத்துவங்கள் எல்லாமே ஒரு சோகமான உணர்ச்சி பூர்வமான நடையிலிருந்து தான் உருவாகும். நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்குற பல கருத்துக்களையும் இருண்ட நகைச்சுவையையும் தன் எழுத்துல கொண்டு வருவார். அவரோட ஒவ்வொரு வரியும் விரக்தியோட உச்சியிலிருந்து தொங்குற மாதிரி இருக்கும். சியோரான் பிறந்த காலகட்டம் மேற்கு உலக வரலாற்றில் ஒரு குழப்பமான நேரம். பாரம்பரிய மத நம்பிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு இருந்துச்சு. அதே நேரம் இருத்தலியல், எக்ஸிஸ்டென்ஷியலிசம், ஐடியலிசம் மாதிரியான புதிய தத்துவங்களும் விரக்திவாத சிந்தனைகளும் உருவாகிட்டு இருந்துச்சு. மனிதகுலம் எப்படியாவது தாண்டணும்னு முயற்சி செஞ்சிட்டு இருந்த ஒரு மலையோட முகட்டுல சியோரான் நிக்கிற மாதிரி ஒரு சூழல். ஆனா அங்க இருந்து அவர் பார்த்தப்போ அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த பயணம் இன்னொரு சூனிய பள்ளத்தாக்குக்கு போற ஒரு சாவான பயணம் மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சது. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே சியோரான் நிறைய படிக்க ஆரம்பிச்சார். ருமேனியால இருந்த புகாரெஸ்ட் பல்கலைக்கழகத்துல இலக்கியமும் தத்துவமும் படிச்சார். அங்கே இம்மானுவேல் காண்ட், ஃப்ரெட்ரிக் நீட்சே, ஆர்தர் ஷோபன்ஹோவர், ஹெகல்னு பல தத்துவ ஞானிகளோட படைப்புகளை படிச்சார். தன்னோட 23 வயசுல ஆன் த ஹைட்ஸ் ஆஃப் டிஸ்பேர், விரக்தியின் உச்சியில் அப்படிங்கிற தன்னோட முதல் புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகம் பல சர்ச்சைகளை சந்திச்சாலும் பெரும்பாலும் நல்ல வரவேற்பையே பெற்றுச்சு. அதுக்காக 2 முக்கியமான விருதுகளையும் வாங்கினார். இதுதான் அவரை ஒரு சர்வதேச எழுத்தாளரா, சிந்தனையாளரா மாத்துறதுக்கான பாதையை அமைச்சு தந்துச்சு. அந்த முதல் புத்தகத்துல சியோரான் தன்னோட இளம் வயசு அறிவை மட்டும் காட்டல. அவரோட வாழ்க்கை முழுக்க திரும்ப திரும்ப வரப்போற விஷயங்களையும் அதுல காட்டிட்டார். விரக்தி, துன்பம், தனிமை, அபத்தம், தோல்வி, வீழ்ச்சி, மரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவரோட எழுத்துக்களோட மையமா இருந்துச்சு. ஒரு கொடுமையான தூக்கமின்மை பிரச்சனையில இருந்து தான் இந்த புத்தகத்தையே அவர் எழுதினார். இதுவே சியோரானோட எதிர்கால வாழ்க்கையை கணிச்ச மாதிரி இருந்துச்சு. மன அழுத்தமும் தூக்கமின்மையும் கலந்த ஒரு வாழ்க்கை முறைதான் மனிதனோட இருண்ட பக்கங்களை ஆராயறதுக்கு அவரை தூண்டுச்சு. அவரே சொல்றார், என் தூக்கமில்லாத ராத்திரிகளால் வர்ற மன அழுத்தத்துல இல்லாம என்னால வேற எப்பவும் எழுத முடிஞ்சதே இல்ல. அந்த மன அழுத்தம் எனக்கு தேவை. இன்னைக்கும் நான் எழுத உட்கார்றதுக்கு முன்னாடி ஹங்கேரியைச் சேர்ந்த ஜிப்சி இசையை கேட்பேன். பல பெரிய எழுத்தாளர்களைப் போலவே சியோரானும் எழுத வேண்டிய கட்டாயத்துல இருந்ததா உணர்ந்தார். அவர் தன்னோட படைப்புகளை சோகமாக்கல, அவரோட சோகம்தான் அவரோட படைப்புகளை உருவாக்குச்சு. அந்த மன அழுத்தமான நேரங்கள்ல எழுதுறது மட்டும்தான் தனக்கு ஒரே தெரபின்னு அவர் சொல்லியிருக்கார். அவரோட முதல் புத்தகமும் அதுக்கப்புறம் வந்த 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களும் அவரோட தத்துவங்களின்படி பார்த்தா ஒரு தர்க்க ரீதியான முடிவா இருந்திருக்கக்கூடிய தற்கொலையில இருந்து அவரை காப்பாத்துச்சு. இதுல இருந்து படைப்பாற்றலோட சக்தி எவ்வளவு ஆழமானதுன்னு நமக்கு தெரியுது. வாழ்க்கையும் அதுல செய்யற முயற்சிகளும் அர்த்தமற்றது, பயனற்றதுன்னு எழுதும் போதே அந்த படைப்பாற்றல்ங்கிற சக்தி அந்த எழுத்தாளரை அவரோட எழுத்துல இருக்கிற அதே விரக்தியிலிருந்து காப்பாத்திடுது. இது ஒரு முரண்பாடு தான், பாராடாக்ஸ். அவர் பேசுற அர்த்தமற்ற விஷயங்கள் எழுதுறதாலேயே கொஞ்சம் அர்த்தமுள்ளதா மாறிடுது. 1940 ஆம் ஆண்டில் ருமேனியாவை விட்டு வெளியேறின பிறகு சியோரான் தன்னோட வாழ்க்கையோட பெரும்பகுதியை பாரிஸ்ல தான் வாழ்ந்தார். ருமேனிய மற்றும் பிரெஞ்சு மொழிகள்ல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதினார். அவரோட எழுத்துல இருந்த நயமும் அறிவும் தீவிரமும் கடைசி வரைக்கும் குறையவே இல்ல. இதனால பிரான்சோட அறிவுஜீவிகள் மத்தியில அவருக்கு பெரிய மரியாதையும் உலகம் முழுக்க பெரிய வாசகர் கூட்டமும் உருவாச்சு. இவ்வளவு புகழ் கிடைச்சாலும் அவர் ரொம்ப எளிமையான தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். புகழ், விருதுகள், வெற்றின்னு சொல்லப்படுற எல்லாத்தையும் ஒதுக்கினார். 1995 தன்னோடு 84 வயதுள் சியோரான் இறந்து போனார். அதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடியே
அவருக்கு அல்சைமர் நோய் வந்திருந்துச்சு. மெல்ல மெல்ல 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான சிந்தனையாளர்களில் ஒருத்தர் வார்த்தைகளோட இருந்த எல்லா தொடர்பையும் இழந்தார். கடைசியில தன் வாழ்க்கையோட மையக் கருப்பொருளான மரணத்தை அவரே நேர்ல அனுபவிச்சார். சியோரானோட தத்துவத்தை பத்தி பேசும்போது அவரோட எழுத்துக்கள் ரொம்ப ஆழமாவும் அறிவார்ந்ததாவும் இருந்தாலும் அவரை ஒரு தத்துவ ஞானின்னு சொல்றதுல ஒரு சின்ன விவாதம் இருக்கு. ஏன்னா பாரம்பரியமான தத்துவ படைப்புகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சிந்தனை அமைப்பை சிஸ்டம் ஆஃப் தாட் அடிப்படையா வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனா சியோரானோட எழுத்துக்கள் அப்படி ஒரு சிஸ்டத்தை நம்பி இல்ல. அதுக்கு பதிலா சின்ன சின்ன சூத்திரங்கள் மாதிரி ஆஃபரிஸ்டிக் அவர் கவனிச்ச விஷயங்களை வச்சு எழுதுற ஸ்டைல் அது. ஒரு தர்க்க ரீதியான கட்டமைப்பை பத்தியெல்லாம் அவர் பெருசா கவலைப்படல. வாழ்க்கையோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பகுத்தறிவும் பாரம்பரிய தத்துவமும் சரியான வழி இல்லைங்கிறது தான் சியோரானோட முக்கிய கருத்து. அதனால அவரோட இந்த எழுத்து முறை ரொம்ப பொருத்தமானதா இருக்கு. அர்த்தமற்ற, பகுத்தறிவுக்கு உட்படாத ஒரு தத்துவத்தை சொல்லணும்னா அதுக்கு அமைப்பு முறையோ தர்க்கமோ இல்லாம எழுதுறது தானே சரியான வழியா இருக்க முடியும். இந்த வகையில பார்த்தா சியோரானை ஒரு ஆன்டி பிலாசபி பிலாசபர்னு, அதாவது தத்துவத்திற்கு எதிரான தத்துவ ஞானின்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். இதுவும் ஒரு வகையில ஒரு தத்துவம் தான்னு வச்சுக்கோங்க. சியோரானோட கருத்துப்படி மரணம்தான் வாழ்க்கையை அர்த்தமற்றதாக்குது. அதுதான் பகுத்தறிவோட எல்லையாவும் இருக்கு. ஆனா அவரோட புகழ்பெற்ற புஸ்தகமான த ட்ரபிள் வித் பீயிங் பார்ன்ல பிறந்ததினால் வந்த சிக்கல், அவர் என்ன சொல்றாருன்னா, பிறப்புல இருந்து தான் மரணம் வருது. அதனால வாழ்க்கையோட உண்மையான சோகமே மரணம் இல்ல, நாம பிறந்தோம்ங்கிற அந்த நினைப்பு தான். பிறப்புல இருந்து வர்ற மரணத்தை பற்றிய இந்த உணர்வை பகுத்தறிவு வச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது தான் தத்துவம், மதம், விஞ்ஞானம் எல்லாத்தோட உந்து சக்தி. அதே சமயம் அதுதான் அதோட வீழ்ச்சிக்கும் காரணம். இதுதான் ஜெயிக்கவே முடியாத எதிரி. இதுக்கு முன்னாடி எல்லா பகுத்தறிவும் தர்க்கமும் மனித முயற்சிகளும் நொறுங்கி போயிடும். இதனால இத செய்ய முயற்சி பண்ற எந்த ஒரு தத்துவமும் தோல்வியை பற்றிய ஒரு சிந்தனையா மட்டும்னு சியோரான் நினைச்சாரு. ஆனா இந்த விரக்திக்கும் நீலிசத்துக்கும் நடுவுல அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்ற மாதிரி தெரியுது. அது என்னன்னா, இந்த அபத்தத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு அதோடையே விளையாடுறது தான். அந்த பயனற்ற தன்மையை அது இருக்கிற மாதிரியே நேசிச்சு அத அதுக்கே எதிரா பயன்படுத்தி எப்படியும் வாழ்றது. சியோரானோட வார்த்தைகள்லயே சொல்லணும்னா, இப்போ இருக்கிற எல்லா காரணங்களும் தார்மீகம், அழகியல், மதம், சமூகம்னு எதுவுமே ஒருத்தரோட வாழ்க்கையை வழிநடத்தாத போது சூனியத்துல விழாம எப்படி வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியும்? அபத்தத்தோட ஒரு தொடர்பு மூலமா மட்டும்தான். முழுமையான பயனற்ற தன்மையை நேசிக்கிறது மூலமாதான். எந்த பொருளும் இல்லாத ஆனா வாழ்க்கையோட மாயையை உருவாக்குற ஒன்றை நேசிக்கிறது மூலமாதான். மலைகள் சிரிக்காததாலும் புழுக்கள் பாடாததாலும் நான் வாழ்கிறேன். தோல்வியையும் பேரழிவையும் ஏத்துக்கிட்டவங்களால உண்மையிலேயே தோற்க முடியுமா? இதுதான் சியோரான் கேட்கிற கேள்வி. இந்த அர்த்தத்துல பார்த்தா விரக்திவாதம், பெசிமிசம் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி. நம்பிக்கையோட தோல்விதான் கடைசி உண்மையான தோல்வி. அதுக்கப்புறம் நம்ம அவர் சொன்ன மாதிரி யாராலும் வெல்ல முடியாத பாதிக்கப்பட்டவர்களா, இன்வின்சிபிள் விக்டிம்ஸ் மாறிடுறோம். சியோரானோட படைப்புகள்ல இருக்கிற இந்த முரண்பாடு ரொம்ப தனித்துவமானது. வாழ்க்கைய பகுத்தறிவு மூலமா அர்த்தமுள்ளதா மாற்ற முடியாதுன்னு சொன்ன ஒரு தத்துவ ஞானி அதையே ஒரு தத்துவத்தை உருவாக்குறது மூலமா செஞ்சார். எல்லா விஷயங்களும் மதிப்பற்றதுன்னு சொல்றதுதான் நிகிலிசம். ஆனா நீலிசத்தை ஒரு தத்துவமா வெளிப்படுத்தினா அது எப்படி நீலிசமாவே இருக்க முடியும்? அதாவது வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல, அதுக்காக முயற்சி பண்றது வீண்னு சொல்லிக்கிட்டே அதே நேரத்துல ஒரு படைப்பு மூலமா ஒரு அர்த்தமுள்ள கருத்தை சொல்ல முடியுமா? அர்த்தமற்றது, சூனியம்னு சொல்றதே அந்த சூனியத்திலிருந்து ஒரு அர்த்தத்தை உருவாக்குற செயல்தான். அதனால அர்த்தத்தை உருவாக்குற பரிசோதனையிலிருந்து சியோரான் மாதிரி ஒரு பெரிய நீலிஸ்டால கூட தப்பிக்க முடியல போல. இதனால ஆழமா பார்த்தா சியோரான் ஒரு உண்மையான நீலிசத்தை முன்வைக்கலையோன்னு தோணும். மேலோட்டமா படிக்கும்போது சியோரான் வாழ்க்கையை வெறுக்கிற, எல்லாத்தையும் கசப்போட பார்க்கிற ஒருத்தர் மாதிரி தெரியலாம். ஆனா இன்னொரு விதமா படிச்சா அதுல வாழ்க்கையோட மேல ஒரு முரண்பாடான மரியாதை இருக்கிறத பார்க்க முடியும். வாழ்க்கையை பத்தி பேச தகுதியானதுன்னு நினைக்கிறது.
இது எல்லாமே வாழ்க்கையின் மீதான ஒரு ஆழமான ரசிப்புத்தன்மையை காட்டுது. ஒரு முறை அவர்கிட்ட ஏன் இந்த மாதிரி இருண்ட விஷயங்களை பத்தி எழுதுறீங்கன்னு கேட்டப்ப சியோரான் சொன்னார், எந்த ஒரு விஷயத்த நாம வார்த்தைகள்ல வடிச்சிடுறோமோ அது இன்னும் கொஞ்சம் சிக்கக்கூடியதா மாறிடுது. அவரோட படைப்புகள் இதை திரும்ப திரும்ப நிரூபிக்குது. வாழ்க்கையோட மோசமான தீர்க்கவே முடியாத குணங்களை காட்டி அதே சமயம் அதுக்குள்ளேயே இருக்கிற மீட்புக்கான வழியையும் காட்டுது. வாழ்வதற்கு, சிந்திப்பதற்கு, எழுதுவதற்கு ஒரு தகுதி இருக்குங்கிறதை உணர்த்துது. சியோரானோட எழுத்து எல்லோருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ரொம்ப ஆழமா பிடிக்கும். எல்லா கலைகளையும் போலவே அவரோட எழுத்தும் நம்மில் பலருக்கு தெரிஞ்ச ஆனா பேசவோ நினைக்கவோ பயப்படுற விஷயங்களை அப்பட்டமான உண்மையோட பிரதிபலிக்க முயற்சிக்குது. நரகத்தோட ஆழத்துக்கும் விரக்தியோட உச்சத்துக்கும் பயணம் செஞ்சு அதைப் பத்தி தைரியமா பேசின ஒரு சில பயணிகளில் அவரும் ஒருத்தர். சியோரானோட படைப்புகளை வாழ்க்கையை மறுக்கிற நீலிச தொகுப்பா பார்க்கலாம். இல்லைன்னா மனிதனோட படைப்பாற்றல்ங்கிற சக்தி எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலையும் எப்படி அர்த்தத்தோட தன்னை தக்க வச்சுக்குதுங்கிறதோட உருவகமாவும் பார்க்கலாம். வாழ்க்கையோட சோகமான, நம்பிக்கையற்ற, அபத்தமான பகுதிகளை வெற்றிகரமா எதிர்கொண்டு அதை ஏத்துக்கிட்டதால அவரோட படைப்புகள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கிற இந்த பொதுவான அனுபவங்களோட நம்மளை இணைக்குது. நம்ம தனிமையில் இல்லைங்கிறத ஞாபகப்படுத்துது. கடைசியா இந்த ஆறுதலான எண்ணத்தோட நம்மளை தேற்றுது. நான் வெறும் ஒரு விபத்து. இதை ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்?